வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது 4 நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதி புத்தக திருவிழா, அதுக்காக நம்ம ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினோம். அப்போவே சொன்னேன், புத்தகங்கள் தொடக்கம் உள்ளவை முடிவில்லாதவை அப்படின்னு. அதுக்கு இப்போ கை மேலே பலன் பாருங்கள். அன்னைக்கு சாயந்தரமே ஒரு புத்தம்புது குழந்தை அச்சகத்திலே பிறந்துள்ளது. அது ஒரு புத்தகம். அதன் பெயர் சூலூர் சரித்திரம். சூலூரின் சரித்திரத்தை அந்த நூல் புட்டு வைக்கிறது. மிக தொன்மையான ஊர். சுமார் 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட அந்த சூலூரின் சரித்திரத்தை மிக அழகாக, மிக இலகுவாக, மிக தெளிவாக, ஆணித்தரமான ஆதாரங்களுடன் அந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. இந்த நூலின் ஆசிரியர் திரு S.V. ஆறுமுகம் அவர்கள். பேராசிரியராக இருந்தவர், விதை சான்றிதழ் துறையிலே இயக்குநராக இருந்தவர், பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல விஷயங்களை கண்டுபிடித்து பல சாதனைகளை புரிந்து அதற்காக பல பரிசுகளை பெற்றவர். இவருடைய ஆய்வு அமெரிக்கா வரை சென்று மிகுந்த ஈடுபாட்டுடன் அந்த காரியங்களை செய்தமையால் மிக பேர் பெற்றார். அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். அவருக்கு அகவை 93 வயதிலும் துவளாமல் தளராமல் தயங்காமல் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால் என்னவென்று சொல்லி பாராட்டுவது. அவர் சொல்ல சொல்ல அதை கூடவே எழுதி கொண்டு வந்தவர் நமது சூலூர் கலைப்பித்தன் அவர்கள். அது மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் அந்த எழுத்தின் தன்மையை உணர்ந்து, அதனுடைய ஆழத்தை உணர்ந்து, அந்த ஊரின் வரலாறு சரித்திரம் என்ற ஒரே காரணத்தினால் அதன் மீது அதீத பற்று கொண்டு, காதல் கொண்டு, அதை செமையாக்கி செப்பனிட்டு வரிசைப்படுத்தி அருமையாக அச்சு கோர்த்து ஒரு நூல் வடிவம் கொடுத்திருக்கிறார் திரு சூலூர் கலைப்பித்தன் அவர்கள். அவருடைய ஒரே முயற்சியால் தான் இந்த புத்தகம் இத்தனை சீரும் சிறப்புமாக அழகாக வெளிவந்து இன்று நம் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தை பெறுவது என்பது அவ்வளவு சுலபமானதா? இன்று எத்தனை கருத்தரிப்பு மையங்கள் இருக்கின்றன. ஆனால் இது இயற்கையாக விரும்பி பெறப்பட்ட குழந்தை. அதனால்தான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது, அர்த்த புஷ்டியுடனும் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு சூலூரின் வரலாற்றை சொல்வதால் மிகச் சிறப்பு பெறுகிறது. சாதாரணமாக எல்லா ஊருக்கும் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை இந்த நூல் தூண்டுகிறது என்றால் அது மிகையல்ல. இதுபோல இந்த புத்தகத்தின் பெருமைகளையும் அருமைகளையும் எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நூல் கடந்த 23/4/2025 வெளியிடும் பொழுது அந்த நூலாசிரியரின் மகன் திரு சுரேஷ் வெங்கடாச்சலம் என்பவர் MBBS மருத்துவராக இருக்கிறார். அவர்தான் வரவேற்புரையும் துவக்க உரையும் கொடுத்தவர். துவக்க உரையில் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னென்னவோ சொன்னாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், இந்த நூலை எனது தந்தையார் மிகுந்த ஆர்வத்துடன் பல காலமாக சிந்தித்து செயல்படுத்தியிருக்கிறார். அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தவர் திரு சூலூர் கலைப்பித்தன் மட்டுமே என்று மனதார பாராட்டியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு காரியம் முடிந்தவுடன் மக்கள் என்ன சொல்வார்கள்? அப்புறம் வந்தாருங்க அப்படின்னு அப்படி ஓரமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்படி சொல்லலை. சூலூர் கலைப்பித்தனை முன்னிலைப்படுத்தி அவர் இல்லை என்றால் இந்த புத்தகம் இல்லை என்னும் அளவிற்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறார். என்றால் அதை சொல்வதற்கு எவ்வளவு பெரிய மனம் வேண்டும், அந்த மனம் எவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டும், எவ்வளவு யதார்த்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மருத்துவராக இருப்பதால் என்னமோ அவருடைய இதயம் இழகி இருக்கலாம் அல்லது இயல்பாய் இருக்கலாம். ஏனென்றால் மருத்துவர்களுடைய தொழில் தர்மம் அப்படி. கண்ணதாசன் சுதர்மம் என்பார். அப்படி என்றால் என்ன? உறுதியாக தெரிந்த எதிரியானாலும் நிச்சயமாக அவர்கள் உண்டான வைத்தியத்தை தான் செய்வார்கள். இவர்கள் வேண்டுமென்றே தவறு செய்வது என்று வருபவர்கள் நினைக்கலாம்.
ஆனால் மருத்துவர்களை பொறுத்த வரையில் அந்த எண்ணம் அவர்களுக்கு கிஞ்சித்தும் கிடையாது. ஆக இந்த அளவிலே சீரும் சிறப்புமாக அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இப்பேற்பட்ட புத்தகம் யாரால் வெளியிடப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? திரு தாமரை கண்ணன் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் ஆக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரது பொற்கரங்களால் வெளியிடப்பட்டது. சரி, அதை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? அவர்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? திரு உதயச்சந்திரன் அவர்கள் புள்ளியியல் துறை தலைவர் ஓய்வு, திரு கணேசன் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பாளர் ஓய்வு, திரு வீரமணி அவர்கள் கூட்டுறவுத்துறையிலே பணிபுரிந்து ஓய்வு. ஆக வெளியிட்ட கரங்களும் சரி, வெற்றுக்கொண்ட கரங்களும் சரி, பெருமை மிகு கரங்கள். அடுத்ததாக திரு சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். உங்களுக்குத்தான் தெரியுமே அவருடைய உரை எப்படி இருக்கும் என்று. ஆஹா, அற்புதம் அற்புதம். உலக புத்தக தினம். உலக புத்தக தினம். புத்தகத்தை வாசித்தால் புத்தியும் கூர்மையாகும். புத்தகத்தை வாசித்தால் புத்தியும் கூர்மையாகும். சத்தியமாய் ஆயுள் நீடிக்கும். சத்தியமாய் ஆயுள் அதிகரிக்கும். இத்தரையில் சாதித்தோர் எல்லாம் சரித்திரம் தந்தார்கள். இத்தரையில் சாதித்தோர் எல்லாம் சரித்திரம் தந்தார்கள். ஆதலால் நூலைப்படி. ஆதலால் நூலைப்படி. வாசிப்போம் வாசிப்போம் புத்தகத்தை வாசிப்போம். வாசிப்போம் வாசிப்போம் புத்தகத்தை வாசிப்போம். தினமும் நேசிப்போம் நேசிப்போம் செந்தமிழை நேசிப்போம். ஒன்றாய் இந்தியாவை நேசிப்போம். தினமும் நேசிப்போம் நேசிப்போம் செந்தமிழை நேசிப்போம். ஒன்றாய் இந்தியாவை நேசிப்போம். அண்ணா படித்து அறிவை வளர்த்தார் கன்னிமாரா நூலகத்தில். அண்ணா படித்து அறிவை வளர்த்தார் கன்னிமாரா நூலகத்தில். காரல் மார்க்ஸ் படித்து மூலதனம் கொடுத்தார் இங்கிலாந்து நூலகத்தில். காரல் மார்க்ஸ் படித்து மூலதனம் கொடுத்தார் இங்கிலாந்து நூலகத்தில். பகத்சிங் படித்து விடுதலை தந்தார் சிறைக்கூட நூலகத்திலே. சிறையில் நேரு மாமா படித்து இந்தியாவை வளர்த்தார் உலக சரித்திரத்திலே. பகத்சிங் படித்து விடுதலை தந்தார் சிறைக்கூட நூலகத்திலே. சிறையில் நேரு மாமா படித்து இந்தியாவை வளர்த்தார் உலக சரித்திரத்திலே. வாசிப்போம் வாசிப்போம் புத்தகத்தை வாசிப்போம். கலைஞர் படித்து நாட்டை ஆண்டார் இலக்கிய புத்தகத்திலே. கலைஞர் படித்து நாட்டை ஆண்டார் இலக்கிய புத்தகத்திலே. கண்ணதாசன் படித்து சினிமாவை ஆண்டார் குருகுல வாசத்திலே. கண்ணதாசன் படித்து சினிமாவை ஆண்டார் குருகுல வாசத்திலே. சிவாஜி படித்து உலகை ஆண்டார் நடிப்பின் உச்சத்திலே. சிவாஜி படித்து உலகை ஆண்டார் நடிப்பின் உச்சத்திலே. எம்ஜிஆர் படித்து மக்களை ஆண்டார் வள்ளல் தன்மையிலே. எம்ஜிஆர் படித்து மக்களை ஆண்டார் வள்ளல் தன்மையிலே. வாசிப்போம் வாசிப்போம் புத்தகத்தை வாசிப்போம். அண்ணா நூலகம் சென்னை மாநகரில் உலக தரத்தினிலே. கலைஞர் நூலகம் மதுரை மாநகரில் முத்தமிழின் பெயரினிலே. அண்ணா நூலகம் சென்னை மாநகரில் உலக தரத்தினிலே. கலைஞர் நூலகம் மதுரை மாநகரில் முத்தமிழின் பெயரினிலே. பெரியார் நூலகம் கோவை தொழில் நகரில் அரசின் கொள்கையிலே. பெரியார் நூலகம் கோவை தொழில் நகரில் அரசின் கொள்கையிலே. படித்தவரெல்லாம் விருதுகள் பெற்றார் வீட்டின் நூலகத்திலே. படித்தவரெல்லாம் விருதுகள் பெற்றார் வீட்டின் நூலகத்திலே. வாசிப்போம் வாசிப்போம் புத்தகத்தை வாசிப்போம். தினமும் நேசிப்போம் நேசிப்போம் செந்தமிழை நேசிப்போம். ஒன்றா இந்தியாவை நேசிப்போம். இதுபோல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் புத்தகம் என்பது நம்முடைய அறிவின் திறவுகோல். அதை நிச்சயமாக நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதை படித்தவுடன் ஒவ்வொரு ஊருக்கும் நாம் சரித்திரம் படைத்தால் என்ன, அதை தெரிந்து கொண்டால் என்ன என்ற எண்ணம் ஒரு சராசரி மனிதனுக்கு கூட வரும். ஏனென்றால் அந்த வாசிப்பு அப்படி, அதன் நேசிப்பு அப்படி, அதைவிட மேலானது அதன் சுவாசிப்பு அப்படி. சுவாசம் இல்லாமல் வாழ்ந்து விடுவீர்களா? எத்தனை நாள் முடியும்? வாசிப்பே நேசிப்பு, நேசிப்பே சுவாசிப்பு. இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.